தாவேகா தலைவர் விஜய் வந்து இங்க பெரம்பூர் தொகுதியில தான் போட்டி போடுறாரு. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவரு விருப்பத்த வந்து நம்ம மாத்த முடியாது இல்லைங்களா? அது அவரோட விருப்பம். மக்கள் ஓட்டு போறது அவங்களோட விருப்பம். ஓகே. இதுல நீந்தி எது களத்துல வெற்றி காண்றாங்களோ அதுதான். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடை ஃபுல்லா மழை வந்தா தண்ணி இருக்கும். ஒரு 5 நாளைக்கு ஃபுல்லா இருக்கும். அதில இந்த வருஷம் அந்த தண்ணின்ற ப்ராப்ளம் வந்து இருந்தது தவிர, பாதிப்பு அளவுக்கு இல்ல. அது வந்து கொஞ்சம் இந்த வருஷம் எனக்கு பொறுத்தவரைக்கும் பெரிய இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். ஆமா சார். காவாலாம் கட்டி ஃபுல்லா தூர் எடுத்து, கம்பிலாம் பக்காவா போட்டாங்க. அந்த ஒரு சௌகரியம் இல்ல. ஆனா மத்தபடி வந்து அந்த கொசு வந்து என்னைக்கு அந்த கொசு இருந்ததோ, அதோட ஜாஸ்தியா இருக்கு. பெரும்பாலும் அந்த காலத்துலேருந்தே சார், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வந்து இது ஒரு சிலரோட கோட்டை அப்படின்ற மாரி. அதுலயும் வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணிக்கிறாரு. அதனால அது ஓவர்டேக் பண்ண முடியுமா? முடியாதான்றது நான் சொல்ல முடியாது. ஏன்னா முன்ன இந்த இந்த தெரு நேரா முடியாது. பிரிட்ஜே கிடையாது. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ். நல்லா பக்காவா இருக்கும். ஓகே. இது மாரி நெறைய சௌகரியங்கள். இல்ல அடுத்தது வந்தா இத பண்ணும், அத பண்ணும்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனா இப்போ சொல்லியிருக்கிறதே வந்து கரெக்ட்டா பண்ணிக்கிறாரு. நாங்க அதில அந்த வந்து அனுபவிக்கிறோம். எங்க ஒய்ஃப் அனுபவிக்கிறாங்க. இந்த மாசம் ரூ. 1000 இப்போ ஒரு 5000 அப்படின்ற மாரி. இப்போ இதில வந்து அவங்கள கேட்டா வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அவரே வந்தாருன்னா இப்படி குடுப்பாரு அப்படின்ற மாரி ஆதகத்திலாம் இருக்காங்க. விலைவாசி வந்தாருன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்தா நல்லாயிருக்கும். அது ஓவர்.